பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் எண்ணற்றோர் பயன்பெற்று வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். நாட்டின் சவாலான காலங்களில் சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பாதிப்படக்கூடிய பிரிவினருக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவை வழங்கும் வகையில் மத்திய அரசு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தை துவக்கி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகளை வழங்குவதன் மூலம் ஏழைகள் மற்றும் வறியவர்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தில் இலவச உணவு தானியங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகள் வழங்கப்படுவதன் மூலம் இத்திட்டம் பொதுமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்கிறது என்றே கூறலாம். இந்நிலையில் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழைகளுக்கு நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து நியாய விலைக் கடைகள் முன்பும் விழிப்புணர்வு பதாகை வைப்பதென மத்திய அரசின் சார்பில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகளை துவக்கி உள்ளோம் என்கிறார் கூட்டுறவு பிரிவு மாநில தலைவர் திரு மகா சுசீந்திரன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் கீழ் கூட்டுறவுத்துறை இயங்குவதனால் தமிழகத்துக்கு மத்திய அரசின் சார்பிலே கொடுக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் நேரடியாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வண்ணமும் தமிழகத்தில் உள்ள அத்தனை மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மத்திய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டிகளின் மூலமாக மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தமிழகத்தின் பாஜக கூட்டுறவு பிரிவு. இந்த அமைப்பு வருகின்ற அக்டோபர் மாதம் 1 தேதியிலிருந்து அக்டோபர் இறுதிக்குள் தமிழகத்தில் உள்ள 34,813 ரேஷன் கடைகளுக்கும் ரேஷன் கடை அருகிலே இந்த கரீப் கல்யாண் யோஜனா பேர் பலகையை வைத்து பாரத பிரதமருடைய நலத்திட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், மேலும் மேலும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்காக உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கின்றோம் என்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இந்த பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி பயனாளிகளின் இல்லங்களுக்கே நேரில் சென்று பொருட்கள் வழங்கப்பட்டு வருவது கூடுதல் சிறப்பு என்றும் கூறிய மதுரை மாவட்ட பயனாளிகள் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக கூறுகின்றனர். எங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாரு பிரதமர். ஏழை எளிய நாங்கள் மக்களுக்கு அரிசி, கோதுமை, ஜீனி எல்லாமே பிரதமர் மூலியமாக எங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக மாதம் நான் வாங்குகிறோம். மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி கொடுக்கணும். மாற்றுத்திறனாளி முடிஞ்சா வாங்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு 6 மாசமாக ரேஷன் கடை ஊழியர் மாற்றுத்திறனாளிகள் யார் அடையாளம் கண்டறிஞ்சு மத்திய அரசோட உதவித்தொகை எது வந்தாலும் சரி வீடு தேடி பொருட்கள் எல்லாத்துமே விநியோகம் பண்றாங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.